பண்ணிட்டீங்களா? அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டர். பார்த்துருப்பீங்க என்ன யூடியூப்ல. இப்ப நான் சேலத்துல வந்திருக்கேன். காரமடைக்கு ஒரு ஹோமத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப சேலத்துல 1008 சிவலிங்கம் அப்படின்னா 1008 லிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம். பிள்ளையார் பார்த்துக்கோங்க, என்ன அழகா கம்பீரமா இருக்காரு பிள்ளையார். யாரும் சேலம் வந்தா இந்த பக்கம் கண்டிப்பா வந்து இங்க வந்து சேவிக்கணும். அருமையான ஒரு இடம், மலை இருக்கு. மலைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இங்க லிங்கத்தை பாருங்க, அருமையான லிங்கங்கள். இங்க அருமையான லிங்கம். இப்படியே நடந்து போலாம், போனா அப்படியே நடந்து போயிட்டு வரலாம். லிங்கத்தை பார்த்துக்கோங்க. நீங்க வந்தீங்கன்னா டெஃபினட்டா வாங்க. சூப்பரான பிளேஸ் இது. அப்படியே இந்த கடைங்க, சூப்பரான பிளேஸ். கடை இருக்கு. அப்படியே வாங்க. எல்லாருடைய செய்வீங்க, பிள்ளையார செய்வீங்க. ஆரத்தி அப்படியே விநாயகர் சார், இந்த கோவில் எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா? மாலை போடுங்க. இந்த கோவில் எத்தனை வருஷமா இருக்கு சார்? இது வந்து 1008 சிவாலயம். இடத்து பேர் வந்து அரியானூர் விநாயகா மிஷன்ஸ். விநாயகா மிஷன் சவா நடத்துறது. ஒரு தனிநபர் ஒருத்தர் கட்டின கோயில் இது. எல்லா சன்னதி இருக்கு. சிவலிங்கம் இல்லாத 1008 சிவலிங்கம் இல்லாத எல்லா சன்னதி இருக்கு. பெருமாள், திருப்பதி பெருமாள் மாதிரி இருக்காரு. பட்டாபிஷேகராமர் அஷ்டலட்சுமியோட. நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி ஆஞ்சநேயர். அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற மாதிரி ஐயப்பன் இருக்காரு. ஆறுபடை முருகன், நவகிரகம், எல்லா செலவும் இருக்கு. மூலஸ்தான சிவலிங்கம் ராஜராஜேஸ்வரியோ சூப்பர். மூலஸ்தான சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் சிவன் மாதிரியே இருப்பாரு. அருணாச்சல குமரேஸ்வரர். இந்த கோயில் வந்து 2004 கட்டினதுங்க. 2004 கட்டினது. அதுக்கு முன்னாடியே ராஜராஜேஸ்வரி அம்பாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடியே கட்டினதுங்க. ஸ்டார்டிங்ல பெஸ்ட் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தான் கட்டினது. ரெண்டாவது 1008 சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 கட்டினது. அதுல எல்லா சன்னதி இருக்கு. இந்த ஒரு ஸ்தலத்துக்கு வந்தா எல்லா ஸ்தலத்துக்கு போய் சேவிக்கிற பலன் கிடைக்கும். நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயில்? நான் வந்து 2007 இருந்து இருக்கேன். நிறைய பேர் வராங்க. ஜனம் வந்துருந்தாரு, வெளியூர்ல இருந்து வரா. டெய்லி ஜனம் வந்துருந்தாரு. காலம்புற கோயில் 6 மணிக்கு திறந்துருவோம். மதியம் 1:30 வரைக்கும் திறந்துருக்கோம். அப்படியே 3 மணிக்கு நட திறப்போம். 1:30 to 3 2 மணி நேரம் நட சாத்திடுவோம். நைட்டு 8:30 வரைக்கும் திறந்துருக்கோம். என்ன விசேஷம் இந்த கோவில்ல? கோவில் விஷயம் இல்ல, ஏதாவது இங்க வந்து பரிகாரம் மாதிரி ஏதாவது இங்க வந்து செஞ்சா இது இல்ல இங்க வந்து சேவிச்சா இவ வேலைக்கு நல்லது நடந்திருக்குங்கிற விஷயம். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவா, கல்யாண தடை, பிசினஸ்ல சக்சஸ் இல்லாதவா எல்லாம் வந்து பிரார்த்தனை வச்சு வேண்டல் நடந்திருக்கு. 1008 லிங்கத்துக்கும் அவ கையாலேயே புஷ்பம் வச்சு சேவிச்சுக்கலாம். தீபம் ஏத்துவா, கற்பூரம் ஏத்துவா சுவாமிக்கு. 1008 மற்ற எந்த சிவஸ்தலத்துக்கு போனாலும் சுவாமியை நம்ம தொட முடியாது. இந்த 1008 காசிக்கு நிகரா ஒரு பலன் கிடைக்கணும்னு இந்த கோயிலை எங்க முதலாளி சண்முகசுந்தர ஐயா கட்டியிருக்காரு. சூப்பர் சார், நல்லா சொன்னேன், அருமையா சொன்னீங்க விளக்கம். நான் வந்து என்னுடைய யூடியூப் மூலியமா நான் எல்லாருக்கும் சொல்றேன், வருவா. என்னுடைய பேர் உங்களுக்கு தெரியும், நீங்க என்னோட ஃபாலோயர் வேற. என் பேரு டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டர். சென்னையில இருந்து வரேன். ஒரு கிட்டத்தட்ட யூடியூப் ஒரு 11-12 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கோயிலை பத்தி நான் போடுறேன். என்னுடைய கிளையண்ட் வருவா, அவளுக்கு எல்லாம் நல்ல ஒருபடியா நீங்க சேவை பண்ணி வச்சு நல்லா செஞ்சு தரணும். ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.